முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கில் சாட்சி விசாரணையை துவக்கியிருக்கிறது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ் கேட்கலாம். சுரேஷ், இந்த வழக்கின் முழு பின்னணி. வணக்கம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அமலாக்கத்துறையினரால் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். அவருக்கு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதமே குற்றப்பத்திரிகை நகல்களும் வழங்கப்பட்டன. இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை தள்ளுபடி செய்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் கடந்த 8ஆம் தேதி செந்தில் பாலாஜிக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை பதிவு செய்தது. அதன் தொடர்ச்சியாக இந்த வழக்கு சாட்சி விசாரணையை துவங்குவதற்காக இன்றைக்கு தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு இந்த வழக்கு நீதிபதி அல்லி முன்பு விசாரணைக்கு வந்தபோது வழக்கில் சாட்சி விசாரணையானது துவங்கியது. முதல் சாட்சியாக கரூர் சிட்டி யூனியன் வங்கியினுடைய அப்போதைய தலைமை மேலாளர் ஹரிஷ்குமார் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளித்தார். அவர் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய மனைவி மேகலா, சகோதரர் அசோக்குமாரின் வங்கி கணக்குகள் தொடர்பான விவரங்கள் குறித்து சாட்சி கூண்டில் நின்றபடி சாட்சியம் அளித்தார். அப்போது வங்கி தலைமை மேலாளர் அளித்த அந்த பதில்கள் சிலவற்றுக்கு செந்தில் பாலாஜி தரப்பில் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களில் அசல் ஆவணங்கள் இல்லை என்றும் சில கூடுதல் ஆவணங்களை தற்போது புதிதாக தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வங்கி தலைமை மேலாளரிடம் செந்தில் பாலாஜி தரப்பில் குறுக்கு விசாரணை செய்வதற்காக இந்த வழக்கின் விசாரணை ஆகஸ்ட் 22ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது நீதிமன்றத்தில் காணொலி காட்சி மூலமாக புழல் சிறையிலிருந்து ஆஜர்படுத்தப்பட்டிருந்த செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலையும் நீதிபதி அல்லி ஆகஸ்ட் 22ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டிருக்கிறார். இதன் மூலமாக செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலானது 55வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.